சார் என் பேரு மணிகண்டன் சார். நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலருந்து பேசுறேன் சார். ஆ அதாவது வந்து சார், மைவித்திரி பத்தி எல்லாருக்கும் தெரியும் சார். நான் கூட அது இன்வெஸ்ட்மென்ட் தான் சார் பண்ணியிருக்கேன். ஏன் சார் இன்னும் வரமாட்டிருக்கு? அது அமௌண்ட் கிடைக்குமா? கிடைக்காதா சார்? உங்களுக்கு சொல்லுங்க என்ன சார். தோணுது? கிடைக்கும்னு தோணுதா? கிடைக்காதுன்னு தோணுதா? சார் இதுவரைக்கும் நடந்த சம்பவத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாம் கிடைக்கும்னு தான் சார் நம்பிக்கையா வெயிட் பண்ணியிருக்கோம். இப்ப கடந்த ரீசென்ட் டைம்ல வந்து எதுவுமே அப்படியே அமைதியா இருக்கிற மாரியே தோணுது சார். எந்த ஒரு ஆ ஆ ச எதுவுமே இல்லைங்க சார். அப்டேட் பத்தி ஏதான அப்டேட் வரும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணியிருக்கேன் சார். அது எனக்கு வரும்னா 100% சொல்லு, சொல்லு, சொல்லு. எனக்கு வரும்னு 100% நம்பிக்கை இருக்கு சார். ம். என்னங்க சார் பண்றது? நாங்க வந்து சார் மாற்றுத்திறனாளினால எனக்கு ஏகப்பட்ட கஷ்டம்லாம் இருக்கு சார். ஆ என்னோட அப்ளைனர் கிட்ட இருந்து சார் நானு கொஞ்சம் அமௌண்ட் 30,000 அது மாரி வாங்கி போட்டுக்கிறேன் சார். ம். ஆ அதாவது எங்க அம்மாவோடது எங்க அம்மாவோட நகை வச்சு தான் சார் மீதி இருக்கிற காச வச்சு நகை வச்சு தான் சார் போட்டுக்கிறோம். அதாவது என்ன நீங்க சார் வந்து பண்றது? உள்ள பர்ச்சேஸ் பண்ணி வந்து ஜாயின் பண்ணதுக்கு உங்க அப்ளைனர் ஒரு ரூ. 30,000 குடுத்து உதவியிருக்காரு. ஆமாங்க சார். சரி நண்பா. இப்ப நீங்க நான் வந்து சொல்லுங்க, சொல்லுங்க. சார் நான் வந்து சார் அ எப்படி உள்ள வந்தேன்னு நான் சொல்றேன் சார். ஆ சார் எனக்கு வந்து வயசு வந்து 18 வயசு ஆயிடுச்சு சார். 19 நடந்துன்னு இருக்கு சார். அப்பதான் சார் ஜாயின் பண்ணேன். எங்க அப்ளைன் கிட்ட சொல்லி. அது மாரி தான் சார் நான் ஜாயின் பண்ணி அமௌண்ட்லாம் எர்ன் பண்ணியிருந்தேன் சார். க இப்போ வந்து மைத்திரில வந்து இப்ப நான் 12த் படிச்சுன்னு இருக்கேன் சார் ஆல்ரெடி. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அப்ளைனர்ன்னு அப்ளைனர்ன்னு ஒருத்தர் இருக்கிறார் சார். அ அவர் தான் சார் எனக்கு தைரியப்படுத்தின்கிறார் சார். அவர் பேரு பார்த்திபன். இன்னொருத்தர் சார் பேர் வந்து பூபதி. 2 பேர் இல்லன்னா நாங்க உடைஞ்சு போயிட்டு இருப்போம். ம். ஆ, ஆ. என்னோட டவுன்லைன் வந்து எங்க சித்தப்பா தான். ஆ அவர் வந்து நானும் தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணோம். அவரது 10,000 எடுத்தாரு. நான் 17,000 மட்டும் தான் எடுத்தேன். வே அவ்வளவா எடுக்க முடியல. ஏன்னா சார் வரும் வரும் வரும்னு ஆ எனக்கு நம்பிக்கை இதுவரைக்கும் குறையவே இல்லைங்க சார். வரும் தான் சார் இதுவரைக்கும் நம்பிக்கையா இருக்கு சார். எந்த இடத்துலயும் எனக்கு நம்பிக்கை குறையாமலாம் இல்லைங்க சார். நான் மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை அதிகமா தான் சார் இருக்கு. சரிங்க சார். நிச்சயமா சார் நண்பா. நான் உங்ககிட்ட இல்ல. உங்க நம்பிக்கை நிச்சயமா வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நானும் இறைவனிடம் வந்து வேண்டிக்கிறேன். ஏன்னா, சரிங்க சார். எதையுமே வந்து என் நான் வந்து உறுதியா உங்ககிட்ட வந்து சொல்லக்கூடாது. நீங்க எப்படி காத்திருக்கீங்களோ அதே மாரி நானும் காத்திருக்கிறேன். விரைவில் ஒரு நல்லது சரிங்க சார். நடக்கும்னு சொல்லி இறைவன வேண்டிக்குவோம் நம்ம. சரிங்க சார். ஏன்னா இந்த மாரி சொல்லி மட்டும் தான் நான் கடந்து போக முடியுமே தவிர, உங்ககிட்ட நான் எந்த ஒரு வாக்குறுதியும் குடுக்க முடியாது. நீங்களே சொல்லிட்டீங்க, நம்பிக்கையோட காத்திருக்கேன்ட்டு. உங்கள் காத்திருப்புக்கு சரிங்க நிச்சயம் பலன் கிடைக்கும். சரிங்க சார். நன்றி சகோதரா. சரி மக்களுக்கு ஓகே. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சார் மக்களுக்கு வந்து நான் என்ன சொல்றேன் தெரியுமா சார்? இப்ப நான் ரீசென்ட்டா ஒண்ணு பார்த்தேன் சார். என்னதுன்னா, ஆ கோர்ட்லருந்து ஒரு ஆர்டர் காப்பி மாரி குடுத்துருந்தாங்க சார். அந்த ஆர்டர் காப்பி பார்த்த உடனே எனக்கு ஒரு மாரி பயமாயி வந்துடுச்சு சார். எப்படின்னா சார், 43 பேரோ ஏதோ பேர் கம்ப்ளைண்ட் குடுத்துக்கிறாங்க சார். அத்தன பேர் கம்ப்ளைண்ட் குடுக்கும்போது, நம்ப மட்டும் எப்படி கம்ப்ளைண்ட் குடுக்காம இருக்க முடியும்னு எனக்கு ஒரு சந்தேகம் தான் சார். ஆ ஆ எ மக்களுக்கெல்லாம் என்னன்னா நான் சொல்றதுன்னா சார், எல்லாம் பொறுமையோட வெயிட் பண்ணுங்க சார். திருப்பும் வரும் சார். நான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சார். நான் இப்ப வந்து என்ன சொல்றேன்னா, மைத்திரி அமௌண்ட் வந்துச்சுன்னா, நானு என்னோட கால் காட்டலாமா சார்? ம். காட்டலாமா சார்? காட்டுங்க. இல்ல நண்பா, நீங்க காட்டலாம். நாளைக்கு இத வந்து பப்ளிக்ல எல்லாரும் பார்ப்பாங்க. உங்களுடைய பெயர் என்ன பேர் சொன்னீங்க? மணிகண்டன். மணிகன் ஆமா சார். காட்டுங்க. நீங்க காட்டுங்க. ஏன்னா வந்து இவ்வளவு பெரிய கஷ்டப்படுறவங்களும் இந்த குரூப்ல இருக்காங்க, இந்த நிறுவனத்துல இருக்காங்கன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கட்டும். சரிங்க சார். நிக்க கூட முடிய நானு நான் ஒரு மாதிரி நின்னு தான் சார் இருப்பேன். ம். சார் பாருங்க சார்.
நடக்க கூட முடியாது சார். நான் ரொம்ப நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்குது சார். அமௌண்ட் எப்ப சார் வரும்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்போட இருக்கு. வெயிட் பண்ணிருக்கேன் சார். அது மட்டும் என்னைக்குமே என்னோட எதிர்பார்ப்பு நிறைவேறும்னு நாள் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் சார் இருப்பேன். சார் நன்றி இது நண்பா. மக்களை சரிங்க சார். சொல்லுங்க. சார் நீங்க வந்து மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் வாப்பா. ஆயிடுச்சு சார். அப்படியா? ஆமாங்க சார். சரி. அதான் நான் வெயிட் பண்ணி சரிங்க. பார்த்தேன். அப்புறம் கட் ஆயிடுச்சு பிறகு. சரிங்க சார். சார் எனக்கு வந்து சார் நான் முதல்வர் கிட்ட எல்லாம் கோரிக்கை வைக்கிறேன் சார். மைவித்திரி பத்தி திருப்பும் வரணும். அது மாதிரி எல்லாம் கோரிக்கை வைக்கிறேன் சார். சார் என்னோட வீட்டுல உள்ளதா சார் இருக்கேன். வீடு வந்து சார் மேல சீலிங் எல்லாம் இருக்குல்ல சார். அதெல்லாம் கீழே விழுற மாதிரி இருக்கு சார். காட்டுறேன் பாருங்க சார். ஆமாப்பா, உண்மைதான். தெரியுதுங்களா சார்? தெரியுதுப்பா. இது மாதிரி வீட்டுல தான் சார் நாங்க இருக்கிறோம் சார். நான் கோரிக்கைதான் சார். எனக்கு வந்து நிறைய சலுகை பண்ணிருக்கிறாங்க சார். ஆனா இது இந்த வீடு எவ்வளோ மழை வந்தாலும் எது வந்தாலும் பிரச்சனைல இருக்கு சார். ரொம்ப மிகப்பெரிய விபத்து கூட ஏற்படலாம் சார். நானு மைவித்திரி நம்பி நான் வீடு கட்டலாம் அப்படி இப்படின்னு பெரிய கனவோட போட்டேன் சார் 1 லட்சம். கடைசியில இது மாதிரி வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கலைங்க சார். ஆனா நான் வந்து வரும்னு 100% நம்பின்னு தான் சார் இருக்கேன். 1% கூட குறையலைங்க சார். நிச்சயமா சகோதரா, உங்களுடைய எண்ணம் ஈடேறட்டும். சரிங்க சார். சார் சார் உங்களை பத்தி விசாரிக்கலாமா சார் நானு? என்னைய பத்தியா? ஆமாங்க சார். என்னைய பத்தி என்ன விசாரிக்க போறீங்க? சார் நீங்க வந்து என்னது இது? நீங்க எவ்வளவு சார் போட்டீங்க? உண்மையிலே சொல்லுங்க சார். உண்மை யாருக்கு தெரியலங்க சார். இல்ல நான் ஓப்பனாவே சொல்லியிருக்கேன். ஏற்கனவே வீடியோல ப்ரூஃப்ல இருந்து எல்லாமே காமிச்சிருக்கேன். நான் ஒரே ஒரு 2 பேமெண்ட் எடுத்திருக்கேன். சரிங்க சார். நான் வந்து பட்ஜெட் பண்ணி உள்ள சேர்ந்ததுக்கு அப்புறம் 2 பேமெண்ட் தான் எடுத்திருக்கேன். 3வது பேமெண்ட்டுக்கு வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்திருந்தேன். அந்த பணம் இன்னும் வரல. வந்தா அந்த 3வது பேமெண்ட் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நான் காத்துட்டு இருக்கேன். சரிங்க சார். சார் உங்களுக்கு யார் சார் இந்த மாதிரி தகவல் எல்லாம் சொல்றது? இந்த மாதிரி இருக்கு. பெயில் அப்ளிகேஷன் போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு யார் சார் சொல்றது? பெயில்ல வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லி தெரியணும்ல. அந்த தகவல் தெரிஞ்சு நாமளே ஆன்லைன்ல செக் பண்ணாலே எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சரிங்க சார். நம்ம அதே போடுற மாதிரி வீடியோல சார் நீங்க பார்த்திருப்பீங்க. இல்ல நீங்க நம்ம போடுற வீடியோ எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த பெயில் காப்பிய வந்து நம்ம வந்து காமிச்சிருப்போம். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஹியரிங்க்கு வந்து அவங்க தள்ளி வச்சது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆன்லைன்ல லைவாவே காமிச்சிருப்போம். இத்தனாவது இடத்துல இந்த பேர் வருது, இத்தனை நம்பர் வருது அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரோட ஆன்லைன் பிரிண்டோட நம்ம காமிச்சிருப்போம். பார்த்திருப்பீங்களா? ஆமாங்க சார், பார்த்திருக்கேன் சார். அதுல ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா அடுத்த ஹியரிங் டேட் போட்டுருவாங்க. அந்த டேட்டை வச்சு நம்ம முத நாள் வந்து நம்மளும் செக் பண்ணி சரி இத்தனை நம்பர் வந்திருக்கு அப்படிங்கறத நம்மளும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிடுவோம். சரி சார். இதை வந்து ஒருத்தர் நம்ம சொல்லி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. சார் நானும் அதே மாதிரி தான் சார் போய் ட்ரை பண்ணி பார்ப்பேன். நீங்க ஒரு சில இன்ட்டு மட்டும் குடுப்பீங்க. அதை வச்சே நான் சர்ச் பண்ணி உள்ள போய் பார்ப்பேன் சார். டெலிகிராம் குரூப்ல இருந்து உள்ள போயிருக்கீங்க. ஆமாங்க சார். சார் எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் தான் சார். மைவித்திரி வந்துச்சுன்னா சார் நான் வந்து பெரிய பெரிய கனவெல்லாம் வச்சுன்னு இருக்கேன் சார். நான் இப்ப வந்து சார் நான் எனக்கு 19 நடந்து இருக்கு சார். ஸ்கூலுக்கு போயின்னு இருக்கேன் சார். ஸ்கூல் இந்த வருஷத்தோட முடிஞ்சுச்சு சார். 12th எக்ஸாம் முடிஞ்சுச்சுன்னா காலேஜ் போய் சாருக்கு எனக்கு வந்து மைத்திரி அமௌண்ட் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாம ஈஸியா இருக்கும் சார். உண்மை சகோதரா, அந்த இதுக்கான நல்லது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி இறைவனை நம்ம வேண்டுவோம். நிச்சயமா. நாம நம்பும் நமது கடவுள் நம்மை கைவிட மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம காத்திருப்போம். சரிங்க சார். நன்றி சகோதரா. சரிங்க சார். ஓகேங்க சார். வேற ஏதாவது கேட்க வந்தீங்க சொல்லுங்க. சார் எனக்கு வந்து சார் உங்க நம்பர் கிடைக்குமா சார்? உங்க கூட பேசுற இல்ல நண்பா, நான் வந்து பர்சனல் நம்பர் தவறா எடுத்துக்க வேண்டாம். அது நான் வெளியில கொடுத்தனாக்கும் என்னுடைய எந்த ஒரு வேலையுமே நான் செய்ய முடியாம ஒரு சூழ்நிலை உருவாயிரும்.
ஏன்னா சரி. ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். நான் யாருகிட்டயுமே நான் பேச முடியாது. அந்த மாதிரி ஆயிரும். அதை நான் வந்து கால் வந்து நான் எடுக்கலனாலும் தப்பாயிரும். கட் பண்ணி விட்டாலும் தப்பாயிரும். மக்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால நான் கொடுக்காம இருக்கிறது தான் இப்போதைக்கு நல்லது. நான் அப்படி ஃபோன் நம்பர் கொடுத்து நான் பேச ஆரம்பிச்சேன், இந்த மாதிரி வீடியோ கூட நான் போட முடியாது. எனக்கு கற்றுக் கொடுக்க டைம் இருக்காது. இந்த மாதிரி என் கூட பேசணும் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களாம் வந்து டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்கிட்ட நேரடியாக வந்து பேசிக்கலாம். பர்சனலாகவும் நிறைய பேர் பேசியிருக்காங்க என்கிட்ட. பர்சனலாக நிறைய பேர் பேசியிருக்காங்க. இந்த வீடியோக்கெல்லாம் நீங்க வந்து பேக்கப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். பர்சனலாக நிறைய தகவல்கள் அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு நம்ம வந்து தகவல் சொல்றதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அதனால கடந்து போயிடலாம். நன்றி உங்களுடைய கருத்துக்கு. சரிங்க சார். சார் என்னோட வீடியோவை வந்து மக்களிடம் பரப்புங்க சார். கண்டிப்பா அது கண்டிப்பா. மட்டும் எனக்கு போதும். உங்க வீடியோ நாளைக்கு வந்து மக்களுடைய பார்வைக்கு வரும். அப்போது நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட்ல இது நான் தான் அப்படின்னு சொல்லி நீங்க போடுங்க. அந்த கமெண்ட்டை நான் பின் பண்றேன். நிறைய பேர் உங்களையும் தொடர்பு கொண்டு பேசுவாங்க. சரிங்க சார். உங்க பேர் என்ன பேர் சொன்னீங்க? மணிகண்டன். மணிகண்டன். எந்த ஊரு? கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி மணிகண்டன். நான் தான் கிருஷ்ணகிரி மணிகண்டன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கீழே வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் பின் பண்ணிடுறேன். உங்களுக்கு நிறைய பேர் வந்து கருத்து சொல்லுவாங்க. உங்க நண்பர்கள் எல்லாமே வந்து. சரிங்க சார். நன்றி சகோதரா. நன்றி நன்றி நன்றி. மறுபடியும் வந்து கடும் முயற்சி எடுத்து இணைப்புல வந்ததுக்கு நன்றி. சரிங்க சார். ஓகேங்க சார். தேங்க்ஸ் சார். நன்றி.